Students, next we are going to discuss about vehicle on a leveled circular road. நம்ம அந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறும்போது ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும். அது ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அதுக்கு காரணம் அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தோம்னா அந்த லாரி அது பஸ்ஸு அல்லது காராக இருந்தாலும் சரி, அந்த ரோட்லேருந்து ஸ்கிட் ஆகி ரோட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த ரோட்டில் பெண்ட் இருக்குன்னா அந்த பெண்டை நோக்கி அது வந்து இருக்கணும், அந்த வண்டி ஸ்கிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே when a vehicle travel in the curved path there must be centripetal force acting on the vehicle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ this centripetal force is provided by the frictional force between the tire and the surface of the road அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, 2 நார்மல் ஃபோர்ஸு, 3வது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே நம்ம டயக்ராம் ஒன்று இருக்குது, அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு. இதில் நார்மல் ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் பாருங்கள் கர்வ்டு ரோடில் நார்மல் ஃபோர்ஸு, கீழே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு இருக்குதுன்றாங்க. இப்போ இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா என்னது, சப்போஸ் த ரோட் இஸ் ஹரிசாண்டல் தென் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா mE²/r=Fs அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கண்டிஷன் வந்து என்னது, F(s) <= μs × mg அப்படின்றது. ஸோ இதில் 2 கண்டிஷன் வந்து பாசிபிள். ஒன்று வந்து பார்த்தோம்னா mE²/r <= μs × mg ஆர் μs ≥ v²/rgன்றது. இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் μs × rg ≥ v வெலாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப் டர்னுக்கான இது. சப்போஸ் இதே ஸ்கிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா mE²/r μs × mgவோ அல்லது μs v²/rg இருந்தாலும் அது என்ன ஆயிருன்றோம், ஸ்கிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வெஹிக்கிளு. அப்போ வந்து ட்ராக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோடை வந்து எப்படி சார் நம்ம வந்து அந்த சாய்வாக போடணும் அப்படின்றது தான் அடுத்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்கள், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்ட்டு. ட்ராக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராக்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி கொண்டு வரோம். ஸோ in a leveled circular road, skidding mainly depend on the coefficient of static friction μs. So the coefficient of static friction depend on the nature of the surface which has a maximum limiting value. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு லிமிட்டட் வேல்யூவாக இருக்கணுன்றாங்க. அப்போ தான் என்ன ஆகாது, அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகாதுன்றோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இந்த ரோட்டில் வந்து பார்த்தோம்னா என்னது, நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் இது 2ஆக பிரிச்சிடுறாங்க, n cos θ n sin θன்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, நமக்கு அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றோம். சரிங்க சார், இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் நியூட்டன் செகண்ட் லா படி n cos θ = mgன்றோம். mgனா mE²/rன்னு முன்னாடியே பார்த்துருக்குறோம். 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண அப்படின்னா v = √rg × tan θ அப்படின்னு கிடைக்குது. இதில் தீட்டா அப்படின்றது தான் பேங்கிங் ஆங்கிள், அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ரோட் ஆர் ட்ராக் டிட்டர்மைன் த சேஃப் ஸ்பீட் ஆஃப் த கார் அட் டர்னிங் அப்படின்றாங்க. ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் எக்ஸீட் இஃப் த சேஃப் ஸ்பீட் தென் இட் ஸ்டார்ட் டு ஸ்கிட் அவுட்வார்ட் பட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம் இன் டு எஃபெக்ட் அண்ட் ப்ரொவைடிங் அடிஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கார் போயிட்டுருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, கார் ஸ்கிட் ஆகிடும். அப்போ குறிப்பிட்ட ஆங்கிளில் போனால் மட்டும்தான் கார் என்ன ஆகும், இந்த ட்ராக்கில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த சேஃப் லிமிட்டு, சேஃப் ஸ்பீடுக்கு தகுந்து அந்த ஸ்பீடை அதிகமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த வளைவு பாதையில் அந்த டேர்னில் வந்து நம்ம ஸ்கிட் ஆகிடுவோம் அப்படின்றது இதிலேருந்து தெரியுதுன்றோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றோம்.
அது என்ன சார் சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன சார்? த சர்க்குலர் மோஷன் கேன் பி அனலைஸ்டு ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒன் இஸ் அ இனர்ஷியல் ஃப்ரேம், ஸோ வேர் த நியூட்டன் லா ஆர் ஒபேட், அந்த அதர் ஒன் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரேம், தட் இஸ் த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அல்லது ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். when we examine the circular motion from this frame of reference, the situation are entirely different. To use the Newton first and second law in the rotational frame of reference, we need to include the pseudo force called centrifugal or centrifugal force. இந்த pseudo force அப்படின்ற ஒரு மாய விசை அதுதான் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், கை பிடிச்சி நம்ம இன்னொருத்தர் கை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சுற்றுவோம் கரக்கரன்னு. அப்படி சுற்றும்போது நம்ம அவரை பிடிச்சி எழுப்போம் இல்லைங்களா, அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. அவர் நம்மளை அந்த சுற்றுறதுலேருந்து நம்மளை வெளியே இழுக்கிற மாதிரி இருக்கும், அது பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதை பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்ன சார்? ஆல்தோ த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் pseudo force, it is effect are real. When the car takes a turn in the curved road, the person inside the car feel an outward force which pushes the person away. அப்போ கார் வந்து டேர்னை நோக்கி உள்ளே சுற்றுச்சு அப்படின்னா நம்ம டேர்ன் அந்த காரை விட்டு வெளியே வர மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்றாங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை அப்படின்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த டிஸ்க் வந்து சுற்றுது, அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கார், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கார், இந்த டிஸ்க் வந்து சுற்றிட்டு இருக்குது இப்படி. அப்போ இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், எம்ன்ற ஒரு மாஸ் வைக்கிறோம், அது பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். சப்போஸ் இதே வந்து பாருங்களேன், இப்போ இந்த அப்சர்வர் வந்து பார்த்தோம்னா என்னது நான் இனர்ஷியல் ஃப்ரேம், ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் இருக்கார். இப்போ சுற்றும் போது இந்த அப்சர்வர் என்ன பண்ணுவார், இதை விட்டு வெளிநோக்கி வருவார். அப்போ அந்த மாதிரி வர்றதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த டயக்ராம்லையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியும். கார் வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த பக்கம் மூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது மைய விலக்கு விசைன்றாங்க. மையத்தை விட்டு என்ன ஆகணும், விலகி போச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதில் பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனால அவங்க கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றோம். இதே என்ன பண்ணுறோம், ஒரு கர்வேச்சராக மாற்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, சென்டரை நோக்கி இருக்கிறார். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸை தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அப்படின்றாங்க. அதை பார்ப்போம் அப்படியே. இப்போ ஒரு எர்த்து ரொட்டேட் ஆகிறதுனால அவங்களுக்கு எப்படி சார் நமக்கு அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த எர்த் இஸ் ரொட்டேட்டட், இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம், இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஸோ. எர்த்து வந்து பார்த்தோம்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இனர்ஷியல் ஃப்ரேமில் அதை நம்ம கன்சிடர் பண்ணலான்னா முடியாது. எர்த்து ஸ்பின் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ் வித் ஆங்குலர் வெலாசிட்டி. எர்த்து வந்து என்ன ஆகும், அதோட ஓன் வெலாசிட்டியில் பர்டிகுலர் ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்குதுன்றாங்க. Any object on the surface of the earth experiences a centrifugal force. The centrifugal force appears to act exactly in the opposite direction from the axis of rotation. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இந்த டயக்ராமில் எர்த் வந்து என்ன ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் வெலாசிட்டியில். நம்ம இங்கே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளைய விசிற மாதிரி இருக்கும் அப்படின்றோம். பட் அப்படி இல்லை, நம்மளை கிராவிட்டி என்ன பண்ணுது, பிடிச்சி இந்த டைரக்ஷனில் இழுத்து வைக்குதுன்றாங்க. ஸோ த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆன் எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ, எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்றோம். ஸோ இந்த ஆர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேன் ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேட்டிங். By using the right angle triangle, that is small r is equal to என்னது, கேபிட்டல் ஆர் காஸ் தீட்டா அப்படின்றோம். ஸோ இங்கே கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து என்ன சார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்ன்றோம். தீட்டான்றது லேட்டிடியூட் ஆஃப் த
எர்த் அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன்றாங்க. சரிங்க சார், இப்போ இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம். என்னது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்ட்டு பார்க்குறோம். அப்படியே பாருங்கள் பார்ப்போம். ஸோ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஏ ரியல் ஃபோர்ஸ், பட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுன்றது சீடோ ஃபோர்ஸ். அதே மாதிரி ஆக்ட் போத் ஆன் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றோம். இட் இஸ் ஆக்ட் ஒன்லி ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ன்றோம். அதே மாதிரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் டுவார்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவுட்வார்ட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றாங்க. இதே மாதிரி இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா mE²/r அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா mE²/r, பட் டைரக்ஷன் தான் என்னது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் இருக்கும். அதே மாதிரி இதோட ரியல் ஃபோர்ஸ், ரியல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை, பட் இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை சீடோ ஃபோர்ஸ் அண்டு ரியல் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ த ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ன்றோம். ஸோ த ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் இனர்ஷியா, இட் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் இன்ட்ராக்ஷன் அப்படின்றோம். ஸோ த இனர்ஷியல் ஃப்ரேம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் அண்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்னது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பட் இங்கே த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் தேர் இஸ் நோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, பட் ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் மட்டும்தான் நம்ம என்னது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ சென்ட்ரிபியூட்டல் ரெண்டுக்கு முன்னான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா ஸ்டடி பண்ணிங்க, கொஞ்சம் பொறுமையாக ஸ்டடி பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் இருக்கிற சம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.